எம்முடைய உடம்பை குளிப்பாட்டி இந்த மக்கள் சுமந்து செல்லுவார்கள். நல்ல உயிராக இருந்தால் கத்திபூனி கத்திபூனி, விரைவுபடுத்துங்கள் என்னை. கெட்ட ஆத்மாவாக இருந்தால் யா வைலஹா ஐன யذهبون பிஹா, எங்கே சுமந்து செல்லுகிறீர்கள் நாசமே, எங்கே சுமந்து செல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சப்தத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் கேட்கும், மனிதர்களை தவிர. மனிதன் கேட்டால் மயக்கடித்து விடுவான். அவ்வளவுதான். மரணம் வந்து அவன் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து அடுத்த உலகத்திற்காக காத்திருப்பான். وَمِنْهَا خَلَقْنَاكُمْ وَفِيهَا نُعِيدُكُمْ وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى. அங்குதான் படைக்கப்பட்டான், அங்குதான் மீண்டும் செலுத்தப்படுவான். கபர், கபர், ஆலமுல் பர்ஸக், யாரும் தப்பிக்க முடியாது. அரசராக வாழ்ந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான், ஆட்சியில் அமர்ந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான், நபியாக இருந்தாலும் மண்ணுக்கு கீழ்தான். அல்லாஹ் அங்கேதான் அவர்களை படைத்தான். எல்லோருக்கும் மண்ணால் ஆன குழிதான் இந்த உலகத்திலே. செல்வமாக இருந்தால் என்ன, வசதி வாய்ப்போடு வாழ்ந்தால் என்ன, பஞ்சுமெத்தையில் உருண்டால் என்ன, எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், وَمِنْ وَرَائِهِمْ بَرْزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. மறுமையில் எழுப்பப்படும் வரை பர்ஸகுடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் கேளுங்கள் இதனுடைய வேதனைகளை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மஹ் துப்தலா ஃபீ குபூரிஹா. இந்த சமூகம் கபருடைய வேதனையை கொண்டு சோதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். நான் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அந்த கபருடைய வேதனையை நீங்கள் கேட்டால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபரிலே அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்பதை பயப்படுகிறேன். யா அல்லாஹ், கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன். நான் செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபரின் அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை, பாதுகாப்பை தேடுங்கள். நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், எங்களை கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாத்து விடு. சஹாபாக்கள் கேட்டார்கள், மறுபடியும் சொன்னார்கள், தஅவ்வது மின் அஸாபில் கபர். அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பை கேளுங்கள். நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். எப்படி தெரியுமா? குர்ஆனிலே ஒரு சூராவை கற்றுக் கொடுப்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம்